அனுபவிக்கக்கூடிய ஒரு பதஷ்டத்திற்குண்டான ஒரு காரியம். இது ஒரு வகையான சோதனை, இது ஒரு வகையான முசீபத். அப்ப இந்த சமயத்திலும் கூட நம்ம என்ன சொல்லணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு மேற்கண்ட இந்த துஆவையும் சொன்னாங்க. என்ன துஆ இதனுடைய அர்த்தம் சொன்னா, நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கமே மீளுபவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், என் சோதனையில் எனக்கு நற்கூலியை தருவாயாக, அதைவிட சிறந்தது எனக்கு பகரமாக ஆக்குவாயாக என்று கூறினாள். அல்லாஹ் அவருக்கு அவரின் சோதனைக்கு நற்கூலியையும் கொடுத்து, மேலும் எந்த சோதனையில் அவர் எதை இழந்தாரோ அதைவிட சிறந்ததை அவருக்கு அல்லாஹு தஆலா பகரமாக ஆக்கி விடுவான். இழந்ததை விட ஒரு சிறந்ததை அல்லாஹு தஆலா பகரமாக ஆக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். என் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்தபோது நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டபடியே கூறினேன். அவங்க இந்த வார்த்தையை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கல்ல, இதே மாதிரி வார்த்தையை தான் நான் சொன்னேன். யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முசீபத்திலிருந்து எனக்கு நலவை நாடு, அது மட்டுமல்லாமல் எதை நான் இழந்தேனோ அதற்கு பகரமாக எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு நான் கேட்டேன். இது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துவா. எனக்கு என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? யார் சொல்றாங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவர் அபூ சலமா அவங்க இறந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை இந்த துவா நான் ஓதுறதுனால எனக்கு உம்மு சலமாவுடைய மௌத்துக்கு பிறகு கணவராக யார் கிடைச்சா தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே எனக்கு கணவராக கிடைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பகரம், ஈடு செய்ய முடியாத ஒரு உயர்ந்த பகரத்தை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா எனது இறந்த அபூ சலமா என்ற அந்த கணவரை விட சிறந்தவரான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையே எனக்கு கணவராக அல்லாஹ் ஆக்கினான் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நோயாளிகளை நலம் விசாரிக்க போகணும்னு சொன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும், நீங்க தைரியம் இருங்க, ஒன்றாகாது, சரியா போயிடும். ஆமா, பாவம் அவங்களுடைய வேதனைகளை நம்மகிட்ட சொல்லுவாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, பாவம் ரொம்ப கஷ்டத்துல புலம்புவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் குணமாகி வர்றீங்களா இல்லையா மட்டும் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா தரும், கவலைப்படாதீங்க. இதை விட ரொம்ப 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 அன்கண்டிஷன்ல இருந்தவங்கள இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கிற மாதிரி அவங்களுக்கு தைரியத்தை சொல்லணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அதே மாதிரி மௌத்தா போனவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லணும். உனக்குன்னு இருந்தவர் ஒருத்தர் தான், அவரே போயிட்ட, இது ஒரு நிலைமை என்னவோ தெரியல.